நாகராஜ், திரு பரந்தாமன் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் மோடி என்ன செய்தார் தமிழ்நாட்டுக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் அதை அனலைஸ் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றார். அனைவருக்கும் வணக்கம்ங்க. பரந்தாமன் மிக அழகா பொய் அப்படியே அடிக்கிட்டே போறாரு. கிசான் சம்மன் நிதி 48 லட்சம் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். அதுல மாநில அரசோட பங்களிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இலவச எரிவாயு தொடர்ச்சியா 1 கோடிக்கு மேல கொடுத்துட்டு இருக்கோம். அதனுடைய பங்களிப்பு என்ன? இது மாதிரி பல திட்டங்களை தொடர்ச்சியா அடிக்கிட்டு போலாம். ஒரு விஷயங்கள் நான் இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன். தமிழக மக்கள் மாற்றத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். நல்ல மாற்றம் வராதா என்ற ஏக்கம் 2 கட்சியிலும் இருந்தே. இதற்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்த போது அமோக வரவேற்பு கிடைத்தது. அவருக்கு எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தார். திமுக எதிர்கட்சி தலைவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டது. அதை அவங்க மறந்துடக்கூடாது. கடந்த முறை ஆர்கே நகர் தொகுதியில டெபாசிட் இழந்தது திமுக. அது மற்ற கட்சிகளுக்கும் கூட பொருந்தும். அதனால பாஜகவை பொறுத்தவரை உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. குறுக்கிடு மன்னிக்கணும். ஒரே ஒன்று மட்டும் சொல்லிடு. டெபாசிட் இழந்ததுன்னு பாரதிய ஜனதா வந்து பெருமையோட பேசக்கூடாது. பாரதிய ஜனதா பல சட்டமன்ற தொகுதிகளில் பல கவுன்சில் எலெக்ஷன்ல டெபாசிட் இழந்திருக்கீங்க. அதனால டெபாசிட்டை பத்தி நீங்க பேசாதீங்க. வேற ஏதாவது வேல்யூபிள் பாயிண்ட் பேசுங்க. ஒரு நிமிஷம் சார். அவர் நேரடியா குறுக்கிடுறதுக்கு முன்னாடியே குறுக்கீடுக்கு மன்னிக்கணும்னு உங்ககிட்டயே சொல்லிட்டு தான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்றாரு. அதுதான் நான் அதுக்கப்புறம் நெறியாளிகள் பண்ணிட்டேன். நீங்க அங்க கவுண்டர் கொடுங்க சார். என்னைய திட்டி என்ன செய்ய சொல்லுங்க. அததான் சார் சொன்னேன். அவர் முதல் வார்த்தை ரொம்ப ரெக்வெஸ்டா உங்ககிட்ட கேக்குறாரு. அப்ப ரெக்வெஸ்டா கேட்கும் போது நான் பேசாம இருக்கேன். திரும்ப அவரை கண்டினியூ பண்ணும்போது நான் நெறியாளிகள் பண்ண. சரி, டைம் இதுல வேஸ்ட் பண்ணாதீங்க. சொல்லுங்க, உங்களுக்கான நேரம் நீங்க சொல்லுங்க. வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி காத்துட்டு இருக்காங்க. நல்ல மாற்றம் வராதா என்ற நோக்கம். இன்னைக்கு நான் செய்யாறுல தொடர்ச்சியா காலையிலிருந்து மாநிலத்தினுடைய சுற்றுப்பயணம். அலைகடலான மக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக கட்சியில் இணைச்சுக் கொள்றவங்க, தங்களை இந்த கட்சியில் ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புபவர்கள், கட்சிக்காக பணியாற்ற விரும்புபவர்கள், இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், இப்படி நிறைய மக்கள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இந்த மாதிரி தேர்தல் பரப்புரையோ அல்லது அரசியல் தலைவர்களுடைய கூட்டங்களுக்கோ அல்லது அவர்களுடைய ஒரு நலத்திட்ட விழாவுக்கோ கூடக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாக்களித்திருந்தா இந்நேரம் வந்து தமிழ்நாடுடைய தேர்தல் கள வரலாறு இப்படி டெம்ப்ளேட்டா ஸ்டாண்டிங்கா இருக்காது சார். அதனால கூட்டங்களை வைத்து நம்ம மதிப்பிட முடியுமா? நீங்க அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அடிப்படை கட்சி பலம் என்று ஒன்று இருக்கிறது. 70 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் ஆண்ட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த பலம் இருக்கிறது. அதுல மாற்று கருத்து சொல்லல. பாஜக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதான். இன்றும் நாங்கள் கிராமத்தை நோக்கி இன்று செல்வதில் பல தடைகள் இருக்கிறது. ஏனென்றால் 70 ஆண்டு காலம் இவங்க கேட்கிறாங்க, 10 ஆண்டு காலம் நீ என்ன பண்ணுனீங்கன்னு கேட்கிறாங்க. நான் பட்டியலிட முடியும். ஆனால் 70 ஆண்டு காலம் ஆண்ட திமுக, அதுல குறிப்பா 35 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட திமுக தமிழக மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது பட்டியலிட முடியுமா? மதுரை குடிக்க வைத்திருக்கிறது. நீங்க காலையில பேப்பரை திறந்து பாருங்க. ஒவ்வொரு பேப்பர்லயும் அதாவது இருங்க நான் பேசிட்டு வரேன். அவர் வந்து சில திட்டங்களை இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ள திட்டங்களை எல்லாம் அவர் இப்ப பட்டியலிட்டார் இல்லையா? அவர் உங்களிடம் கேட்கிறாரு, நீங்க பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு தனிநபர்கிட்ட போய் கேட்டா என்ன விலைவாசி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. நீங்க அவங்க கொடுத்த வாக்குறுதி 3337 விதி 110 உட்பட என்ன நிறைவேற்றினாங்க? தேர்தல் வாக்குறுதி 550 என்ன நிறைவேற்றினாங்க? போன கடந்த அதிமுக ஆட்சியில முத்தான திட்டங்கள், உண்மையிலேயே 33 திட்டங்கள், அவனாசி எத்திக்கடை உட்பட, காவிரி குண்டார் இணைப்பு உட்பட என்ன செஞ்சாங்க? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சாங்க? சாராயம் விற்பதை தொழிலாக கொண்டிருக்கின்ற அரசு திமுக அரசு. மோடி எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னதை வந்து அதை நீங்க வந்து புரிதல் தப்பா போகும் அப்படின்றதுக்காக நான் வித்ரா பண்ணேன்.
ஆனா ஒரு அரசாங்க சாராயம் விக்குதுன்னு சொல்ற ஒரு வார்த்தை சொல்றத வித்ரா பண்ணாரு சார். ஒரு கேள்வி இருக்கு. இந்த வார்த்தையை நீங்க கடந்த காலங்கள்ல கூட்டணியில் அதிமுகல இருக்கையில நீங்க பயன்படுத்தவே இல்லையே, இப்ப ஏன் பயன்படுத்துறீங்க? இந்த டாஸ்மார்க்னா சாராய கடைகளை திறந்து விட்டு நீங்க பார்களை திறந்து விட்டு காவல்துறை பார் நடத்தது. அதாவது டாஸ்மாக வைத்து நீங்க இந்த மதிப்பீட வச்சீங்கன்னா சார், இல்ல திரு ஜி.கே. நாகராஜ் ஒரே ஒரு நிமிஷம். அதாவது நீங்க டாஸ்மாக வச்சு இந்த மதிப்பீட வச்சீங்கன்னா அதிமுக காலத்துலயும் டாஸ்மாக் இருந்தது. இல்ல ஜெயலலிதா தான் டாஸ்மார்க்கே கொண்டு வந்தது. அந்த அம்மா தான் கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா தான் டாஸ்மார்க்கே கொண்டு வந்தாங்க. நீங்க அந்த இருங்க ஒரு நிமிஷம். கூட்டணியிலே இருந்தீங்களே சார். மதுவிலக்குக்கு மூடு விழா நடத்தியவர் கருணாநிதி அவர்கள். ராஜாஜி அவர்கள் போய் கெஞ்சினாங்க. மலிவு விலையை மதுவை கொண்டு வந்து பெரிய விவாதம் சார். இல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி சார். நீங்கள் கடந்த காலங்களிலும் பாலியல் தொல்லைகள் செய்றாங்கன்னு சொல்லட்டுமா? இல்ல இல்ல திரு பரந்தாமன் வேணாம், நம்ம அவ்வளவு அதீதமான விமர்சனத்துக்கு போவேன். இருங்க பரந்தாமன், இருங்க பரந்தாமன், இருங்க அவர் பேசட்டும். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? நாடாளுமன்றத்தில் இருக்கிற பிஜேபி எம்பிஸ் எல்லாம் வந்து கிரிமினல் பேக்ரவுண்டா இருக்கிறவங்க 90%. இருங்க அவர் சொல்லட்டும். அவருடைய நேரம் அவர் சொல்லிரட்டும். இதுதான் திமுகவுடைய நடைமுறை. இப்ப கேட்டுங்க, நீங்க ஒரு பெண் ஒரு எம்எல்ஏ வீட்டுல சிகரெட்ல சூடு வைக்கப்படுறாங்க. இதுதான் சமூக நீதியா? வேங்கை வயல் நிகழ்ச்சி நடந்து ஓராண்டு காலம் ஆச்சு. என்ன நடந்தது? இன்னைக்கு வரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா? இவர்கள் எங்க சமூக நீதி குறித்து பேசுறாங்க? ஒரு பட்டியல் தனித்தனி இன்சிடென்ட்க்குள்ள ரெண்டு பேரும் போறீங்க. இல்ல தனித்தனி இன்சிடென்ட்க்குள்ள போவாதீங்க. இல்ல திரு ஜி.கே. நாகராஜ் ரெண்டு தரப்புல இருந்து தனித்தனி இன்சிடென்ட்ல அதை வைக்காதீங்க. 10 ஆண்டுகள் நாங்க இதை செஞ்சோம், இதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி. அவர் ஆரம்பத்துல அந்த புள்ளியை தொட்டு தான் பேசினாரு பரந்தாமன். இங்க உட்கட்டமைப்புல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க, கல்வி வளர்ச்சிக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த அடிப்படையில இருந்து அந்த கேள்வி எழுப்புங்க. ஏன் தனிநபர் சார்ந்த இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்க்குள்ளே ரெண்டு தரப்புலையும் போறீங்க? ரெண்டு தரப்புல போல அவங்க தொடர்ந்தாங்க. நான் வந்து அதுக்கு உண்டான விஷயத்தை பதில் கொடுத்தேன், அவ்வளவுதான். பாரத பிரதமரை வரக்கூடாதுன்னு சொல்லி கோ பேக் மோடின்னு சொன்னவங்க இன்னைக்கு கேலோ விளையாட்டுக்கு போய் ஒரு அமைச்சரை போய் இன்வைட் பண்றாரு. பாரத பிரதமர் அந்த நிகழ்ச்சிக்கு வராங்க. ஒரு பெருந்தன்மையோட அன்னைக்கு வேற எந்த நிகழ்ச்சியும் வச்சுக்கல. அதுக்கு நான் அந்த கேள்வியை கேட்கலனா கூட பரவாயில்ல. அதுக்கு இவர் சுகுணா ஒரு பதில் சொன்னாரே. என்ன பதில் சொன்னார்? ஒரு எதிர்க்கட்சியாக செய்யற வேலைக்கும் ஒரு அரசு இயந்திரம் செய்யற வேலைக்குமான வித்தியாசம் என்னன்னு சொன்னார்ல. அப்ப அதிமுக செய்யறப்ப ஏன் நீங்க அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணீங்க? அதிமுக நாட்டின் நல்லக்காக பல திட்டங்களை கொண்டு பண்ணீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. இதுதான் உங்களுடைய கேவலமான அரசியலா? நான் கேக்குறேன். நான் இல்ல அதிமுக பேசுறீங்களா பிஜேபி பேசுறீங்களா கேக்குறேன். நீங்க செஞ்சா அது உங்களுக்கு வந்தா அது சட்டனி, மத்தவங்க வந்தா ரத்தமா? அது சரிங்க. பிஜேபியோட சப்ஜெக்ட் இல்லங்க. அவங்க சாதிச்சுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்ல இது திரு ஜி.கே. நாகராஜ், திரு ஜி.கே. நாகராஜ், அதாவது அதிமுக என்று சொல்லியது யாருங்கறேன்? இல்ல நான் அந்த இடத்துல இருந்து தான் கேள்வி. நீங்க அதிமுக தொடர்பா நீங்க பேசுனதுனால திரு சுதாகர் ரெட்டி குறிப்பிடுகிறார், அதிமுகவுடன் நாங்க தேசிய தலைமை கூட்டணி பேச்சுவார்த்தை. நீங்க அதிமுக 26 வரைக்கும் நாங்க கூட்டணி இல்லைன்னு சொன்ன அப்புறம் நீங்க பேச்சுவார்த்தைன்னு சொல்றீங்களே. பாருங்க, நாங்க தேசிய கட்சி, நாட்டின் மீது அக்கறை உள்ள கட்சி. தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு மக்களை மட்டுமல்ல அனைத்து கட்சியிலும் ஊரணியில் திரட்டுவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். அந்த உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த ஜனநாயகம் கூட்டணி உரிமை இருக்கிறது சார். ஆனா அவங்க கூட்டணி இல்லன்னு சொல்றாங்க. பாஜக தைரியமா தனித்தனிக்க தைரியம் உள்ள கட்சி. திமுக செய்ய சொல்லுங்க. 13 கட்சி கூட்டணி ஏன் சேர்த்துறீங்க நீங்க? பிரச்சனை இருந்தா நான் போய் கேட்கலாம் சார். அவங்கள நீங்க தனித்து நில்லுங்க, ஏன் கூட்டணியில நிக்கிறீங்க அப்படின்னு எப்படி சார் நம்ம கேட்க முடியும்? உங்களுக்கு எப்படி கூட்டணியே இல்லன்னு சொல்ற அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதற்கு உரிமை இருக்கும்? அது மாதிரி அந்த கட்சிகளுக்கும். திரிபுராவில் 1.5% ஓட்டு வாங்கி நாங்க ஆட்சி அமைச்சிருக்கிறோம். கோவால 1% இருந்து ஆட்சி அமைச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது எங்களுக்கு தெரியும். 3 கோடி மக்களுக்கு நாங்கள் அந்த இடத்துலதான் சார் நான் கேக்குறேன். 1.5% ஒரு மாநிலத்துல நீங்கள் வாக்குகள் வாங்கிட்டு ஆட்சி அமைத்திருப்போம் அப்படிங்கிறது வந்து எப்படியான ஒரு ஆட்சியை நீங்க கொடுத்திருக்கீங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப தேர்தல் அரசியல், தேர்தல் மதிப்பீடு, அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குல்ல. 1.5%க்கு மேல மற்ற கட்சிகள் வாங்கலையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாருங்க, அதான் சொல்றேனே, அரசியல் என்பது மக்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த பிரதிபலிப்பு தான். கட்சியினுடைய அவங்க என்ன செயல்பாடுகள் பொறுத்துதான் இருக்குது. இன்னைக்கு எங்க மாநில தலைவர் இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் போறாங்க. திமுகவுடைய உண்மை முகத்தை தோலுத்து காமிக்கிறாங்க.
சமூக நீதி பேசுகின்றவர்கள். நீங்க குறிப்பா சொன்னீங்க, கடவுள் கோயில கட்டுறாங்க, மக்கள் வந்து கோயில்ல சாமி மூடுவாங்க, திமுக ஓட்டு போடுவாங்க. இதுவரைக்கும் இந்த கருத்தை, உண்மையை சொல்வதற்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. இப்பொழுது எங்கள் தலைவர் வந்திருக்கிறார், உண்மையை சொல்றார். பெரியாருக்கு முன்னாடி சிலை வைக்கிறீங்க, மாலை போட்டு அங்க கும்பிட வைக்கிறீங்க. கடவுள் இல்லை, கடவுள் முட்டாள், உள்ளவன் சொல்ல முட்டாங்கிறீங்க, அவனை கும்பிட வைக்கிறீங்க, உள்ள போய் சாமி கும்பிட வைக்கிறீங்க. பிரச்சனையாவே இல்ல சார், அது மக்கள் கிட்ட பிரச்சனையா இல்ல. அவரவர் தனிப்பட்ட நம்பிக்கையில அவங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு பேசாம வந்துகிட்டு இருக்காங்க சார். நீங்க இதை வந்து நான் திரும்ப கேட்கிறேன், கடவுள் இல்லைங்கிறது இந்து மதத்துக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்கிறேன். நீங்க மக்களை ஏமாத்துனீங்க, இந்துக்களை பிரிச்சு ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரிச்சு விட்டீங்க சார். நான் ரொம்ப சிம்பிளான கேள்வி சார், நான் ரொம்ப சிம்பிளான கேள்வியை கேட்கிறேன். இவர் வந்து தேர்தல் குறித்து சுகுணா சொன்னாரு, இங்க வந்து கடவுள் ரீதியா எப்படி பார்ப்பாங்க, தனிநபர் சார்ந்த தேர்தல் அரசியல் எப்படியா இயங்கும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னார். நான் ரொம்ப சிம்பிளான கேள்வியா உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை, நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையிலிருந்து தமிழ்நாட்டை வளப்படுத்துவதற்காக நாங்க வந்து கூட்டணி அமைப்போம், நாங்க அடுத்து வந்து தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்வோம். அப்ப 10 ஆண்டுகள் வளப்படுத்தலையான்னு ஒரு கேள்வி வராதா? 10 ஆண்டுகள் வளப்படுத்தங்காட்டிதாங்க தமிழக மக்கள் கூட வராங்க. 3 கோடி பெனிஃபிஷியரி பயனாளிகள், பெனிஃபிஷியரி மட்டும் 3 கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு நான் கேட்கிறேன், திமுக அரசு விவசாயிகளுக்கு என்ன செஞ்சது? திமுக அரசு பெண்களுக்கு என்ன செஞ்சது? 5 மாநில தேர்தல்ல உங்கள் மீது உங்களுக்கு வந்து ஒரு வாக்கு கிடைக்குது, நீங்க தேர்தல்ல வெற்றி பெறீங்க, அது பிரதமர் மோடி ஆட்சிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்றீங்க இல்லையா? அது ஏன் தமிழ்நாடு தேர்தல் களத்துல நடக்கலன்னு தான் நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப 10 ஆண்டுகள் ஏன் உங்களுக்கு நேரத்துல வளப்படுத்தலையா அப்படின்னு கேக்குறேன் நான். இல்லைங்க, நான் சொல்றேன் பாருங்களேன், தமிழ்நாட்டில திராவிட கட்சிகளுடைய பிடியில் இந்த மக்கள் ஏறக்குறைய 70 ஆண்டு காலமாக இருக்கிறார்கள். அமைப்பு பலமாக இருக்கிறது. பொய் அங்கு மிக தெளிவாக உண்மையாக அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்றி உடைக்க வேண்டிய பெரும்பணி எங்களுக்கு இருக்கிறது. அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். திமுக என்ன செஞ்சது, திமுக என்ன செஞ்சுன்னு கேட்டுட்டே இருக்காரு. விவசாயிகளுக்காக என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. ஒரே பாயிண்ட் டைரக்டாக நான் சொல்லிட்டு விட்டுறேன், நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். பாரதிய ஜனதா என்ன செஞ்சுன்றது அவர் பட்டியலிடணும். திமுக விவசாயிகளுக்கு என்ன செஞ்சது? திமுக இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்துச்சு. அந்த இலவச மின்சாரம் இன்ன வரைக்கும் இருக்குது. ஆனால் இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடாதுன்னு மோடி அரசாங்கம் சொல்லுது. அதான் அந்த உதய் ஸ்கீமை கொண்டு வந்து நீங்கள் இலவசங்களை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஜெனரேஷன் இதை நான் கொடுக்க மாட்டோம், 1008 கண்டிஷனை போடுறாங்க. ஆனால் மாநில அரசு நாங்கள் அந்த கண்டிஷனெல்லாம் நாங்கள் சுமையாக சுமந்துக்கிட்டு எங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இலவச மின்சாரத்தை கொடுத்து இந்த நிதி சுமையை நாங்கள் சுமக்கிறோம். இதை விட விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு சுமையை வேற எந்த அரசாங்கம் சுமக்க முடியுமா? நீங்கள் என்ன செய்றீங்க? மோடிய கவர்மெண்ட் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. விவசாயிகள் பிச்சைக்காரர்கள் அல்ல, கையேந்த மாட்டார்கள். இலவசமா எதுவும் தேவையில்லை. நிறுத்துங்க. விவசாயிகள் பிச்சைக்காரர்கள் அல்ல, வாக்காளர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல, இலவசங்கள்லாம் கேவலம் என்று பேசிய மோடி கட்சி இன்றைக்கு இலவசங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அவர் வந்து ஒரு திட்டம் குறித்து பேசுகிறார். அந்த திட்டத்திற்கும் விவசாயிகள் பிச்சைக்காரர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாங்க, இலவசமா என்னைக்கும் கடன் தள்ளுபடி கேட்க மாட்டாங்க விவசாயிகள். விவசாயிகள் வந்து மத்தவங்க கொடுத்து பழக்கப்பட்டவங்க. அந்த நிலைக்கு கொண்டு வந்தது நீங்க. மக்களோட கணக்கு விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. 7000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சவங்க டிஎம்கே இலவச மின்சாரம் நீங்க கொடுத்தது 7000